அம்மா இன்னைக்கு சமையல் பார்க்கலாமா? பார்க்கலாமாப்பா. அதுக்கு முன்னாடி செல்ல பிள்ளை சால்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க. லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க, அப்படியே ஹைப் பண்ணுங்க. மறந்து போயிடுறீங்க ஹைப்பை. லைக்கும் கம்மியாக தான் இருக்கு, பார்த்து போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா இன்னைக்கு வந்து சுட சுட சோறு வடிச்சிட்டேன். டெய்லி சுட சுட தான் சோறு, இன்றைக்கும் அதே மாதிரி சூடாக வடித்தாச்சு. போட்டுக்கிடலாம் பிளேட்டில். சூப்பரான பீர்க்கங்காய் எறா குழம்பு ஊற்றிக்கிடலாம். இதோட ரெசிபி ஷார்ட்ஸில் வரும், செக் பண்ணி பாருங்கள். வந்து சோஃபிக்கு வந்து எறா வறுவல் வேணும் அப்படின்ச்சு. சரி, அதையும் கொஞ்சம் வறுத்தாச்சு, எடுத்து வச்சு. வறுவல் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தவரங்காய் இருந்துச்சா, அதையும் பொரியல் பண்ணிட்டேன். அதான் நிறையா காய் வாங்கி வச்சுருந்தோம்ல, மயம் வாங்கிட்டு வந்ததுன்னு எல்லாத்தையும் பொரியல் பண்ணி ஒன்று ஒன்றா செஞ்சு சாப்பிட்றலாம். அவ்வளோதான். இதான்ப்பா இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி பிறந்த நாள், திருமணநாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன், ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நாளைக்கு என்ன சமையல் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் இன்றைக்கி கமெண்ட்லலாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு 4-5 பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. நியூசிலாண்ட்லேருந்து அவங்க பேர் அதில் தெரியல எனக்கு, நியூசிலாண்டுன்னு போட்டிருக்காங்க. நான் அவங்கள ரொம்ப பிடிக்குமா. எல்லோரும் நீங்கள் கட்டின சாரி தான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. நான் வச்ச அது ஆட்டுக்கால் சூப்பை பற்றி யாருமே சொல்லவே இல்லை. ஆனால் எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் நீங்கள் என்னையை பார்த்துருக்கீங்க. அம்மா பாவம் வேர்வையோடு பிள்ளைங்களுக்காக சமைக்கிறீங்க அப்படின்ட்டுலாம் கண்டிப்பாக செய்வேன். நான் அப்படி தான், என்னால் முடியலனாலும் முடிஞ்சதை செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து தானே ஆகணும். எல்லோரும் சாப்பிட்டு தானே ஆகணும். அதில் ஒரு சிலர் சொன்னாங்க, இதே பொழப்பா வச்சுருக்கிறீங்க. அப்புறம் யாரும் சாப்பிடாம இருப்பாங்களா? சொல்கிறவங்க சாப்பிட்றாங்களா சாப்பிட மாட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னை நல்லா கமெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப நன்றிப்பா. டெய்லி அதே மாதிரி பண்ணுங்கள், நல்லா பேசுங்க. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.